நான் உங்கள் இளங்கோ. இப்போ எங்கே நிற்கிறோம்னா, நம்ம முக்கையூர் கடற்கரையில் நிற்கிறோம். இப்போ என்ன பார்க்குறோம்னா, ஈஸ்டரை ஒட்டி நம்ம ஊரில் வள்ளங்கள் லாஞ்சுகள் எதுவும் கடலுக்கு போகலை. அதை பாருங்கள், அதுதான் பார்க்குறோம். எதுவுமே போகலை, அவ்வளோ ஸ்டே பண்ணியிருக்காங்க, கரையை ஸ்டே பண்ணியிருக்காங்க பாருங்க. ஆமாம், இப்போ நவீன காலத்தில் எல்லாமே மாறி போய்கிட்டு இருக்குது. அது எங்கள் ஊரில் உள்ள படகுகளுக்கும் ஒரு மாற்றம் இருக்கு பாருங்க. அந்த பாருங்க, அங்கே கிடக்கிறது மரப்பலகை. இது பைப்பர், ஊரை பைப்பர். மரப்பலகை ஊரை உடஞ்சி ஒன்றுனா போகுதுங்க, ரொம்ப சேதமாகுது. இந்த பாருங்க, இது மரப்பலகை. இந்த பாருங்க மரப்பலகை, இந்த வெள்ளம் உடஞ்சிடக்கா. மரப்பலகை ஊரை இப்போ ஆகாமல் போயிடுச்சுங்க, உடஞ்சி போதா. இது போடுற முதலுக்கு உழைக்க மாட்டேங்குது, உடஞ்சி போகுதா. அந்த பாருங்க மரப்பலகை வள்ளங்க ஊரை அந்த உயக்க தூக்கி வச்சுருக்கோமா. மரப்பலகையான வள்ளங்க ஊரை இப்போ ரொம்ப உழைக்கிறது இல்லைங்க. உழைச்சாலுமே இப்போ வேலை விட்டு பார்க்க முடியலை. ஆமாம், ஆசாரி கூலியெல்லாம் இப்போ ரொம்ப கேட்குறாங்க. ஒரு ஆசாரி வேலைக்கு வர்றாருந்தா 1500 கேட்குறாரு. அவருக்கு ஆணி சாப்பாடு எல்லாம் பார்த்தா 2000 வருது. அதனால் இப்போ எல்லாருமே இந்த மாதிரி மரப்போட்டுகளை குறைச்சிட்டு பாருங்க, பூரா மரப்போட்டு ஊரா தூக்கி இழுத்து போட்டாங்க பாருங்க. ஆமாம், மரப்போட்டை குறைச்சிட்டு எல்லோரும் ப்ளைவுட் போட்டு வந்துட்டாங்க. ஆமாம், ப்ளைவுட். இந்த பாருங்க, ப்ளைவுட்டு. இந்த பாருங்க, இது மரப்பலகை. இதுவும் குறிப்பிட்ட காலத்துக்கு தான் உழைக்கும், அதுக்கு மேலே உடஞ்சி போயிடும். ஏன்னா இப்போ மராமத்து பார்க்க முடியாத அளவுக்கு விலைவாசி எல்லாம் ஏறி போச்சு. இது மரப்பலகை வள்ளம்தான். இந்த பாருங்க, பூரா மரப்பலகை பூரா அப்படி ஆகாமல் போய் தூக்கி வச்சுருக்கான் பாருங்கள். அந்த அவனு உடஞ்சிடக்கா, பூரா உடஞ்சி போச்சு. இப்போ பூரா இந்த பாருங்க, இந்த மாதிரி ப்ளைவுட் அமரிக்கிட்டு இருக்குது. ஆமாம், மர வள்ளங்கள் இருக்கத்தான் செய்யுது. ஆமாம், மர வள்ளங்கள் இருக்கத்தான் செய்யுது. அந்த பெரிய வள்ளங்களாக இருக்காருங்க, அது இவன் பூரா இந்த மாதிரி ப்ளைவுட் போட்டு தானே வச்சு பார்க்குறாங்க. இந்த ப்ளைவுட் போட்டுன்னா வந்துக்கிட்டு ரொம்ப காசு வரும். ஆனால் இது கொஞ்ச நாளைக்கு உழைக்கும். ஆமாம், எப்படி உழைச்சாலும் என்னதை பண்ணாலும் மீனவர்கள் வாழ்க்கை வந்துக்கிட்டு ரொம்ப போராட்டம் தான், ரொம்ப கஷ்டம்தான். தரைமேல் பிறக்க வைத்தார், எங்களை தண்ணீரில் மிதக்க வைத்தார்னு சொல்லி ஒரு பாட்டு இருக்குது. அதுபோல் மீனவர் வாழ்க்கை ரொம்ப கஷ்டம்தான். இந்த படகுல கடலுக்கு போய் அவங்க வலையை விட்டு வலையை கொண்டு வந்து அதை மீனை கொண்டு வந்து வேலைக்கு விற்று அதை வாங்கி தான் சாப்பிட முடியும். ஆமாங்க, ரொம்ப கஷ்டம்தான் மீனவர்கள் வாழ்க்கை. நன்றி.